டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார். தலைவர் இருக்கிறாரா? எங்க இருக்கிறார்? டாக்டர் 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 அம்மா சரியான கிரௌடோட வருது. இந்த நேரம் டாக்டர் அர்ச்சனா வந்து கொண்டு வராங்க. இப்ப ஓகே டாக்டர் இருக்குது. இவ்வளவு நாளும் இல்லாத அளவுக்கு சனம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்றதான் வந்து உண்மை. இதுல பாருங்க சனம் வந்திருக்கு. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லயும் சனங்கள் நிக்கிறாங்க. இப்ப பாப்போம் நாங்க. வந்த மனுஷனுக்கு நியாயம் கேட்க வந்த மனுஷன் எங்களால உள்ள இருக்கு. மன்னார்ல உள்ள புள்ள சேர்த்து இதோட மன்னார்ல எத்தனை கேஸ் நடந்துட்டு, எத்தனை கொலைகள் நடந்துட்டு, என்ன விஷயம் முடியுதா? எத்தனை பேரு மன்னார்ல ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை அந்த கொரோனா வந்து எத்தனை பேரை கொண்டாங்க. உங்க அம்மா கோர்ட்ல இருக்கு இன்னும் அத்தாச்சி எவ்வளவு பாடுபடுத்துறாங்க. யார் கேட்கறது? யார் கேட்கறது? இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு பச்சிலம் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு தாய் இல்ல, பால் இல்ல. ஏதமா போன உசுர் வருமா? வராது. அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு? அவர வேலையை பார்த்துட்டு அவர் இருப்பாரு எல்லாமே. அவரை பாட்டுல ஏன் மன்னாருக்கு வந்து நியாயம் கேட்க? இதே பொதுமக்கள் நாங்க கேட்கிற பொதுமக்கள் யாராவது அந்த நைட்டு போய் நாங்க ஒரு கொஞ்சம் பேர், நீங்க சத்தியமா எனக்கு தெரியாது, எனக்கு கண்ணே இல்லாது. நானுமே வந்து அவர் லைவ் பார்த்து போட்டு அந்த இடத்துக்கு போனோம். கூப்பிட்டு இருந்து அப்படி போயிருந்தா எல்லாரும் போயிருந்தா எல்லாரும் மேலே அரெஸ்ட் பண்ணிருப்பீங்களா? 22 லோயஸ் மாதிரி இன்றைக்கு அவருக்கு எதிரா புனா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. என்ன செஞ்ச கொலை செஞ்சவங்க உள்ள இருக்கிறாங்க. ஆனா மனுஷன் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்த மனுஷனை உள்ள ஜெயில வச்சிருக்கு. தேவையா அவருக்கு? என்ன அநியாயம் நடக்குது? உங்களுக்கு இருக்கிற ஆதங்கமா எனக்கும் இருக்குது, நான் இல்லன்னு சொல்லல. பட் இன்றைக்கு நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கணும், அமைதியா செய்யும் போது நீ சொல்றவங்க உங்களுக்கு ஒரு ஆதங்கம் எல்லாமே எனக்கும் இருக்குது. அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும், இந்த விஷயம் நடக்கணும், அந்த மனுஷன் வந்ததும் இந்த பிள்ளைக்கு எல்லாமே ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க புத்திசாலித்தனமா கொஞ்சம் இருக்கோம். அதனால இன்னொரு 14 நாள் மாறிக்கிட்டே அவர் உள்ள போட்டுட்டாங்கடா, அவர் தான் பாவம். இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அவர்களாக நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு அந்த விஷயம் விளங்குது. அதனாலதான் நேற்று நான் போட்டேன். நான் ஆர்ப்பாட்டம் அவசரப்பட்டு நம்ம செய்ய வேண்டாம். யாழ்ப்பாணத்துல சாவகச்சேரியில அப்படி ஒரு பிரச்சனை. எவ்வளவு சனம் மன்னார்ல இருக்கிற சனத்துக்கு ஒரு பட்டி இல்லையா? மன்னார்ல இருக்க என்ன உழைச்சி சாப்பிட்டு நாங்க எங்கட குடும்பம் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. வசதி உள்ளவன் நொதனுக்கு மதர்கியாருக்கு போவான், ஜப்னாக்கு போகணும். ஆனா நாங்க வசதி இல்லாத செய்யறது இங்கதான் போகணும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் சரியா இருக்கா? பில்டிங் மட்டும்தான் இருக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல். என்ன ஆயுதங்கள், என்ன ஒழுங்கான வனம் இருக்கு? இங்க ஒரு பிரச்சனை ஜப்னாக்கு போ, கிளினிக்கு 4 மணி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒழுங்கான வசதி இருந்தா நாங்க ஏன் ஜப்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? கிளினிக்கு 4 மணிக்கு எழுந்து போகணும். அங்க போய் கிடந்து காவல் கிடக்கணும். எவ்வளவு சனம் வருது. இந்த ஹாஸ்பிட்டல் என்னத்துக்கு இருக்கு? பொதுமக்களுக்கு சேவை செய்யறது தானே இருக்கு. அந்த சேவை சரியா செய்யறீங்களா? கவனக்கீழ நீங்க வர்றீங்க, ஒரு உசுறு போன பிறகு நீங்க கதைக்கிறீங்க. அது வந்து எங்கள புல, எங்கள சரி, நாங்க பார்த்து சொல்றோம். அது உசுறு போன பிறகு நீங்க பார்த்து சொல்லி என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்ல. அந்த பிள்ளையோட உயிர் வந்துருமா? போன பிளட் போய் அந்த பிள்ளை போயிட்டு அந்த ராவே அந்த பிள்ளைய நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா இன்னைக்கு அந்த பிள்ளை தப்பிச்சிருக்கும். இந்த டாக்டர் வந்திருக்க மாட்டேன். அவர் வந்து நியாயம் கேட்கறதுக்கு வந்திருப்பார். இல்ல அவர் வந்து அடிக்க போனேரா, போனேரா? அவர் என்ன கேட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஊழியர் இருக்கு, அவர் வந்து அங்க என்ன தண்டாலும் அவர் தான் சண்டித்தனம். அந்த ஊழியர் எப்படி போட்டா டாக்டர் ஆயிடுமா, லோயர் ஆயிடுமா? நாங்க காட்டுறோம், நாங்களும் டாக்டரோட காட்டுறோம். அவருக்கு அவர் ஒரு ஸ்டாஃப், அக்கா டியூட்டில இல்லாத ஒரு கிழமை ஒருக்கா பள்ளி கொடுக்குற டாக்டர் அந்த இடம்ல வாரு டெய்லி வைங்க பல்ல கொடுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல கெட்டவங்களும் இல்ல நல்லவங்களும் இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல டாக்டர்ஸ் நல்ல நர்ஸ் கொடுத்து மன்னார் ஹாஸ்பிட்டல்ல நான் இல்லன்னு சொல்ல. அதே இது உசுர என்ன நமக்கு என்ன போயிட்டு போகுதுன்னு சொல்லி நினைக்கிறாங்களும் இருக்கிறாங்க. அசால்ட்டு தனம் நிறைய பேச மன்னார்ல அன்பா நீங்க உள்ள போடுவீங்களா? உள்ள போடுவீங்களா? போடுங்க, போட்டு ஆகணும். காசு கொடுத்தா போல, காசு கொடுத்தா போல தம்பி போன உசுர் வராது. ஆள் வராது. டாக்டர் சும்மா வந்த டாக்டருக்கு இன்றைக்கு தண்டனை ரிமாண்ட் பண்ணிருக்கீங்க. அதே டாக்டருக்கு இவங்க புல செஞ்சாங்களே செத்து அந்த புல சாகிறதுக்கு காரணமா இருந்த ஆக்கள் அவ்வளவு பேருக்கும் ஜெயில போடுங்க. போடுங்க.
கட்சியும் சேர்ந்து தான் போட்டு போயிரு அவருக்கு நான் சொல்றேன் 7 பேரு அந்த அங்க அன்றைக்கு ஊழியத்தை அவ்வளவு பேரும் கொண்டு மற்ற மன வசூல் பிரச்சனை டாக்டர் கலைக்க மாட்டாங்க அட்டெண்டர் அனுப்புங்க அவரை சரி ஒரு நிமிஷம் ஆமா என்னடா அக்கா நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் நான் சொல்றேன் நான் ஒரு நிமிஷம் இதுல வந்து டாக்டர் சம்பந்தமா எதுவுமே கலைக்க வேண்டாம் சரியோ தயவு செய்து டாக்டர் சம்பந்தமா எதுவுமே கலைக்க வேண்டாம் சரி அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு நேற்றே சொன்னது தான் என்ன சொல்றது அமைதியான போராட்டம் தான் சொல்லி இருக்கிறேன் அமைதியா செய்யுங்கன்னு சொன்னது எந்த விதமான பிரச்சனையும் எதுக்குமே நீங்க ஒண்ணு செய்யலாம் உங்களுடைய சரி ஆமா இங்க சரி இந்த விஷயம் தெரிய வந்தது அதுக்கு காரணம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கொஞ்சம் மக்கள் வந்து கூடி இருக்கிறாங்க இதுல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே வந்து இந்த நிறைய பேர் இன்றைக்கு தான் மீடியா அப்படின்ற சைட்ல நிறைய பேர் வரக்கூடியதா இருக்கு அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப காலமே நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்குது நீதிமன்றத்துக்கு முன்பாக காலையில வந்து இப்படித்தான் இருக்குது இல்லாம நாங்க உங்களுக்கு பேர் நிலையத்தையும் காட்டணும் ஓனியால வந்து சிறைச்சாலை பஸ்ல வந்து வைத்தியரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதான அந்த பஸ் பஸ்ஸில் இருந்து இறங்கி செல்லுகின்ற அந்த காட்சியை நீங்க இதுல பார்க்கலாம். உண்மையாவே அந்த கைகளை விலங்குகள் போடப்பட்ட நிலையில தான் பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் இறங்கி போறாரு. அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தெளிவா கைகள் ரெண்டுமே கீழே இருக்கிற நிலையில பாத்தீங்கன்னா அவர் வந்து உள்ளு கூட்டி கொண்டு போயினா வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்ட என்பது தொடர்பாக நான் இன்னும் ஒரு காணொலி